பிரியாணி அரிசியால் பிரபல நடிகருக்கு வந்த பிரச்சனை. நடிகராய் இருந்த துல்கர் சல்மான் லோகா சாப்டர் 1 படம் மூலமா தயாரிப்பாளராக விஸ்வரூபம் எடுத்தாரு. படத்தோட எண்ட்ல துல்கர் சல்மான் கேமியா பண்ணதை தொடர்ந்து லோகா சாப்டர் 2ல அவர் முக்கிய ரோல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. இதுக்கிடையில ஃபாரின் கார் மோகத்தால கடத்தல் கார்களை வாங்கி அமலாக்கத்துறை விசாரணையிலும் சிக்கினாரு. மேலும் அப்பா மம்முட்டியோட உடல்நல குறைவு வதந்திகளும் அவருடைய குடும்ப நிம்மதியை கெடுத்துருச்சுன்னு சொல்லணும். இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற துல்கர் சல்மானுக்கு அடிஷனலா இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது லேட்டஸ்டா அவர் ஒரு பிரியாணி அரிசி விளம்பரத்துல நடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து துல்கர் சல்மானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போலீஸ். அதாவது ரோஸ் அப்படிங்கிற பிரியாணி அரிசியோட பிராண்ட் அம்பாசிடரா துல்கர் சல்மான் அது குறித்து பல விளம்பரங்களை நடிச்சிருக்காரு. இந்த விளம்பரத்தை பார்த்து துல்கர் சல்மானை நம்பி கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் ஜெயராஜன் அப்படிங்கிறவர் 50 கிலோ ரோஸ் பிரியாணி அரிசி வாங்கி ஒரு திருமண விழாவில் சமைச்சிருக்காரு. அந்த பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு. இதன் காரணமா தன்னோட பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நுகர்வோர் ஆணையத்தில் ஜெயராஜன் புகார் கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து டிசம்பர் 3ஆம் தேதி ஆஜராகும்படி பத்தனம்திட்டா நுகர்வோர் ஆணையம் துல்கர் சல்மானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. மேலும் 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் அரிசி வாங்கின தொகையும் கொடுக்கணும்னு ஜெயராஜன் கோரிக்கை வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.